ஹாய் மக்களே! இன்னைக்கு டே 8. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடியோல பேக்கிரவுண்ட் மியூசிக்ஸ் எப்படி ஆட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த இடத்துல வந்து நான் ஒரு வீடியோ கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட கேமரால ரெக்கார்ட் பண்ணது. பட் இதோட வாய்ஸ் கேட்டீங்க அப்படின்னு இந்த வச்சுக்கோங்களேன், லோக்கல் கார்ட் ரீடர் பயன்படுத்திங்கன்னா உங்க கார்டுக்கு ரொம்ப இரைச்சலா இருக்கும். நான் நல்ல கிளியரான ஒரு ஆடியோ ஒண்ணு இங்க வச்சிருக்கேன். இந்த ஆடியோவ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து மெர்ஜ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆடியோ இந்த இடத்துல தனியா இருக்கு. இங்க வந்து வீடியோவும், ஆடியோவும் தனித்தனியா இருக்கு. இத வந்து நம்ம நகட்டி வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. இத ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபிட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாரி 2 ஆடியோவ மார்க் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த சிங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆடியோ கிளிக் பண்ணுங்க. எந்த ஆடியோ ட்ராக்குக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணணும்னா, செகண்ட் ஆடியோ ட்ராக்குக்கு அத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிடுங்க இந்த இடத்துல போயிட்டு. ஓகே அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆடியோ சிங்க் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோவ மியூட் பண்ணிட்டு நான் ப்ளே பண்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கார்ட் ரீடர் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு கிளியரான ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா, இதில கிடைச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இதில பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா மியூசிக் எப்படி இருக்கணும்? என்னோட வாய்ஸ் கேட்கும்போது மியூசிக்கோட சவுண்ட் வந்து கம்மியா இருக்கணும். என்னோட வாய்ஸ் கம்மியாகும்போது மியூசிக்கோட சவுண்ட் வந்து அதிகமாகணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். நான் எந்த இடத்துல ஸ்லோ பண்றேன், எந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாய்ஸ் அதிகமா பேசுறேங்கிறது எனக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா இத வந்து ஃபிட் பண்றதுக்கும் நல்ல ஆப்ஷன் இருக்கு. மியூசிக்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். மியூசிக் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ரூ. 1500 நான் வாங்கும்போது இப்ப ரேட் பார்த்தீங்கன்னா இப்ப என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கவே இல்ல. சரிங்களா? மியூசிக்கும் கேட்குது, வாய்ஸும் இருக்கு. கொஞ்சம் 2மே வால்யூம் வந்து ஈவனா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சரியா செட் ஆகல. இப்போ இத செட் பண்றதுக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம மட்டும் டவுன் பண்றோம் அப்படின்னா, அது செட் ஆகாது. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, எசென்சியல் சவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இல்லன்னு வச்சுக்கங்க, விண்டோஸ் போனீங்கன்னா இங்க இருக்கும். இதில மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்களா, அத கிளிக் பண்ணிட்டு, இந்த ப்ரீசெட்ல போயிட்டு பேலன்ஸ்டு பேக்கிரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வீடியோ கிளிப்ப ப்ளே பண்ணும்போது, உங்க ஆடியோக்கு ஏத்த மாரி என்ன பண்ணும் அப்படின்னா, மியூசிக்க ப்ளே பண்ணும். ஒரு விஷயம் பாருங்க. இந்த டிரான்சென்டோட கார்ட் ரீடர். இந்த கார்ட் ரீடர்ல எல்லா மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டும் குடுத்துருக்காங்க. இந்த கார்ட் ரீடரோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூ. 1500 வந்துச்சு நான் வாங்கும்போது. இப்ப பாத்தீங்களா? அந்த மியூசிக்ஸ வந்து எந்த அளவுக்கு அருமையா எடுத்துட்டு போகுதுன்னு. இவ்வளோதான். ஆடியோ வந்து நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் அப்படிங்கும்போது நெறைய பேருடைய கேள்வி வந்து வீடியோவ மட்டும் தான் எடிட் பண்றதா இருக்கும். ஆனா, இந்த ஆடியோல வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஆடியோவையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, உங்க எடிட்டிங் அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுட்டேஜா பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு நல்லாருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது கூடவே சவுண்ட் எஃபெக்ட்டு, விஎஃப்எக்ஸு எல்லாம் மொத்தமா சேர்ந்து வரும்போது, அந்த வீடியோவ பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்து ஒவ்வொரு டுட்டோரியலா நம்ம போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து ஒரு ரீல் எடுக்குறீங்க. ஒரு ரீல் வந்து எடிட் பண்ணி போட போறீங்க உங்க Instagramலன்னு வச்சுக்கங்க. உங்க ரீல்ல நீங்க நார்மலா பேசிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஏதாவது ஒரு மியூசிக் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஒரு மியூசிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உங்க வாய்ஸும் கிளியரா இருக்கும். பட் பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஆட் பண்ண மாரியும் ஆயிடும். சரிங்களா? அது கேட்கறதுக்கு இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆடியோ. அதாவது ஆடியோவ அட்ஜஸ்ட் பண்றது. ஆடியோவ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சம்டைம் உங்க ஆடியோல வந்து ஆடியோ லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அத கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இந்த கிளிப் வந்து செலக்ட் ஆயிடும். நீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க வால்யூம வந்து குறைச்சுக்கலாம். சரிங்களா? இங்க குறைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிறாம இந்த இடத்துல நீங்க வந்து குறைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கீ ஃப்ரேம் ஆட் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்ன இருக்க ஆடியோ அப்படியே தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்க ஆடியோ தான் நம்மளுக்கு வந்து வால்யூம் டவுன் ஆகும். இத எடுத்து விட்டுட்டு, இப்ப நம்ம குறைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் வால்யூம் வந்து ஃபுல்லா இப்படி குறைக்கிறேன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வால்யூம் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். சரிங்களா? இந்த மாரி நீங்க குறைச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டயலாக் அப்படின்னு இருக்கா, இதில போயிட்டு நீங்க இதில இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட உங்க வால்யூம குறைச்சுக்கலாம். இங்கேயுமே லெவல் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லெவல கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி குறைச்சீங்கன்னா, உங்க ஆடியோவோட அந்த வால்யூம் அப்படிங்கிறது டவுன் ஆயிடும். சரிங்களா? இவ்வளோதான். ஒருவேள உங்களுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல, கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரணும்னா, இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரீமியர் ப்ரோவே என்ன பண்ணும், உங்க வால்யூம வந்து செக் பண்ணிட்டு, உங்க வாய்ஸ நல்லா பூஸ்ட் பண்ணி, நல்லா கிளியர் ஆடியோவா பார்த்தீங்கன்னா குடுக்கும். சரிங்களா? இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான்.
தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க எடிட்டிங்கில ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? தெரியாத விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங் பண்ணும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மக்களே! நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.